ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் கழகம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வேலூர் கழகம் 1806 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வேலூர் கழகம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த வேலூர் கழகம் ஆரம்பிக்கும். அதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான். அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேலூர் கழகம் 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ மைசூர் போர் ஆங்கிலேய மைசூர் போர் ஒரு 4 பகுதியாக நடக்குங்க. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ஆவது ஆங்கிலேய மைசூர் போரில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தை எல்லாமே சிறை பிடிச்சு கொண்டு போய் வேலூர் கோட்டையில் வச்சிருவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வேலூர் கழகம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மைசூரின் ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு அருகில் இடம்பெயர்ந்தனர். இதனால் அனைவரும் துயரமடைந்து ஆங்கிலேயரை வெறுக்கவும் செய்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வேலூர் கழக முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறமா தான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? இதில் முக்கியமான ஆளுங்க யார் அப்படின்னா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான். இவங்க என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கிட்ட வேலை செஞ்சாங்க இல்லைங்களா பணியாளர்களும் அவங்களுடைய வீரர்கள் அவங்களுடைய 3000 பேரோட சொத்துக்கள் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. இதனால அவங்க வேலூருக்கு பக்கத்தில் அவங்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்களை வெறுக்க செய்கிறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் மேலே கோபமாக இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த திப்பு சுல்தானும் ஹைதர் அலி அவங்களுடைய பணியாளர்களும் அவங்களுடைய வீரர்களுடைய சொத்துக்கள் இவங்க ஆங்கிலேயர்கள் பறிமுதல் செஞ்ச காரணத்தினால. புரிஞ்சுதுங்களா? இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதான் வேலூர் கோட்டை. சரிங்களா? வேலூர் கோட்டையானது பெரும்பாலான இந்திய வீரர்களை கொண்டிருந்தது. அதன் ஒரு பகுதியினர் அப்பொழுதுதான் 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்களாகவும் இருந்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வேலூர் கோட்டையில் இருந்தவங்களில் பெரும்பாலான பேர் யார் அப்படின்னா, நம்ம இந்திய வீரர்கள் தான். அதில் ஒரு பாதி யார் அப்படின்னா, இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த பாளையக்காரர்களோட கிளர்ச்சியில் பங்கு பெற்றவங்க தான் இந்த வேலூர் கோட்டையில் பங்கு பெற்ற வீரர்கள் தான் இந்த வேலூர் கோட்டையிலும் இருந்திருக்காங்க. மேலும் பல்வேறு பாளையங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கில படையில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். எனவே வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது நிறைய பாளையங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி பெற்ற வீரர்கள் எல்லாத்தையுமே இந்த ஆங்கில படையில் சேர்த்துக்கிறாங்க. இதனால தான் இந்த வேலூர் கோட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களோட சந்திப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா, நம்ம வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே அந்த போர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வேலூர் கோட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான். இப்போ சொல்கிறது கவனிச்சுக்கோங்க. 1803, அதாவது இந்த வேலூர் கழகம் ஆரம்பித்த ஆண்டு 1806. இப்போ 1803. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னர் ஆனார் அப்படிங்கிறாங்க. அவரது காலத்தில் சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங் அப்படின்றவர் சென்னை கவர்னர் ஆனார். அவருடைய காலத்தில் இராணுவத்தில் சில கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதனை பின்பற்ற வேண்டுமென இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிராடட் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே கொண்டு வரது யாருன்னா, இந்த சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங். இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக இராணுவத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, இந்த சென்னை மாகாண படைத்தளபதி சர் ஜான் கிராடக். சரிங்களா? சிப்பாய்கள் அதனை தங்களை அவமானப்படுத்த ஆங்கிலேயரால் வடிவமைக்கப்பட்டது என கருதினர் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த சிப்பாய்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த இராணுவத்தில் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வில்லியம் காவென்டிங் இவங்களால கொண்டு வரப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க
அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது கலகத்திற்கான காரணங்கள். இந்த வேலூர் கலகம் ஏற்படுவதற்கான காரணங்கள். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னா, சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகளில் வளையம், கடுக்கன் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டன அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுடைய நெத்தியில் தான் யார் அப்படிங்கக்கூடிய அந்த அடையாளம் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த காதில் கடுக்கன் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தியதோடு மட்டுமல்லாமல் சிப்பாய்களிடையே இனப்பாரபட்சமும் காட்டினர் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ இந்த இந்திய சிப்பாய்களை ரொம்ப தாழ்வாக நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனப்பாரபட்சமும் வந்துட்டு காட்டுறாங்க. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா போரிற்கான காரணங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உடனடி காரணம். அதாவது உடனடியாக இந்த வேலூர் கலகம் ஏற்படுறதுக்கான காரணம். ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. அதாவது தொப்பி இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஐரோப்பிய தொப்பி மாதிரியே இருக்குது. அதில் வந்துட்டு இந்த சிலுவை சின்னம், சிலுவையோட சிம்பல் இதெல்லாமே சேர்த்து ஒரு புதிய தலைப்பாகையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அது பிரபலமாக அக்னியூ தலைப்பாகை என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த அக்னியூ வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுனால அக்னியூ தலைப்பாகை என அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்து மற்றும் முஸ்லிம் வீரர்கள் ஒன்றாக இதனை எதிர்த்தனர். இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது இந்து முஸ்லிம் எல்லாருமே வீரர்கள் எல்லாருமே வந்துட்டு இதை எதிர்க்கிறாங்க. இதனால ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ரொம்ப கடுமையாக தண்டிக்கிறாங்க இந்த வீரர்கள் எல்லாத்தையும். இது வந்துட்டு உடனடி காரணம். கலகத்தின் போக்கு. இந்திய வீரர்கள் ஆங்கில அலுவலர்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இந்திய வீரர்கள் எல்லாமே இவங்க பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆங்கில வீரர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தாக்கணும், அதாவது சந்தர்ப்பம் பார்த்துட்ருக்குறாங்க அவங்கள ஏதாவது ஒரு வகையில் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு குடும்பத்தினரும் இதில் பங்கெடுத்து கொண்டனர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு திப்பு குடும்பத்தினர் ஆல்ரெடி ஆங்கிலேயர்கள் மேலே கோவமாக தானே இருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து இதில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயன்றார் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பதே ஹைதர் இருக்கார் இல்லையா, திப்புவோட பையன், அதாவது மூத்த பையன், அவர் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்துட்டு ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. இதற்கிடையில் ஜூலை 10 விடியற்காலை 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கலகத்தை தொடங்கினர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் சரிங்களா, இந்த ஜூலை 10வது நாள் வந்து காலையிலேயே இந்த 23வது படைப்பிரிவுகளை சார்ந்த சிப்பாய்கள் வந்து கலகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. படையை வழிநடத்திய கர்னல் பான்கோட் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு முதல் பலியானார் அப்படிங்கிறாங்க. இந்த படையை வந்துட்டு வழிநடத்திட்டு போன இந்த கர்னல் இருக்காருங்க இல்லையா, பான்கோட், அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கிளர்ச்சியாளர்களோட தாக்குதலுக்கு பலியானவரே. அதாவது படையை நடத்திட்டு போனவர் தான் முதல்ல பலியும் ஆனார். சரிங்களா? அடுத்தது கோட்டையின் நுழைவாயில்கள் மூடப்பட்டன. அப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் பதே ஹைதரை தங்களின் புதிய ஆட்சியாளராக அறிவித்தனர். வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறித்த திப்புவின் கொடி ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாமே பதே ஹைதர், அதாவது வந்துட்டு திப்பு சுல்தானுடைய மூத்த மகனை வந்துட்டு புதிய ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வேலூர் கோட்டையில் அந்த ஆங்கிலேயர்கள் கொடி வந்து ஆல்ரெடி பறந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கொடியை இறக்கிட்டு திப்புவோட கொடி, அந்த புலி உருவம் போட்ட அந்த கொடியை வந்துட்டு மேலே வந்து ஏற்றிடுறாங்க. எங்கே அப்படின்னா வேலூர் கோட்டையில். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கலகம் அடக்கப்படுதல். இந்த கலகம் வந்துட்டு எப்படி அடக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தார். கர்னல் கில்லஸ்பி உடனடியாக வேலூர் கோட்டையை அடைந்தார். அவர் கிளர்ச்சி பலர்களின் மீது தாக்குதல் நடத்தி கலகத்தை முழுமையாக அடக்கினார் அப்படிங்கிறாங்க. யாருன்னா இந்த கில்லஸ்பி வந்து கிளர்ச்சியாளர்கள் மீது உடனடியாக தாக்குதல் நடத்தி கலகத்தை வந்து ஃபுல்லாகவே அடக்கிடுறாரு. வேலூரில் அமைதி ஏற்படுத்தப்பட்டது.
கலகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. குறுகிய காலத்திற்குள் கலகம் அடக்கப்பட்டது. எனினும் தமிழக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுள் இதுவும் ஒன்றாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த கலகத்தை அடக்கிட்டாங்க. இது தமிழக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு கலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா வேலூர் கலகத்தோட விளைவுகள். இந்த வேலூர் கழகம் நடந்துச்சு இல்லைங்களா? இதனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் இது எல்லாமே புதுசா முறைகள் எல்லாமே கொடுத்தாங்க இல்லையா? அது எல்லாமே அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவின் குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திப்புவோட குடும்பம் 4ஆம் மைசூர் போர்ல எங்கேருந்து மைசூர்லேருந்து வேலூருக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த வேலூர் கழகம் நடந்ததுனால இவங்க வேலூர்லேருந்து மறுபடியும் கல்கத்தாவுக்கு தாட்டி விட்டாங்க. சரிங்களா? வில்லியம் காவென்டிஷ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இவர் யார் அப்படின்னா அந்த 1803 சென்னை மாகாண ஆளுநராக பதவியேற்றார். இவர் தான் அந்த புதிய முறைகள் அந்த சீருடை எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கான காரணமே இவர் தான். இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வேலூர் கழகத்தோட விளைவுகள். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள். இந்த வேலூர் கழகம் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது கழகம் மிக சரியாக வடிவமைக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது படை வீரர்களை வழிநடத்துறதுக்கும் கரெக்டான ஒரு கேப்டன் மாதிரி யாரும் இல்லை. அதே மாதிரி கழகம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே அவங்க கிட்ட கிடையாது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்களோட அந்த பிரித்தாளும் கொள்கை தான். பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்தியது அப்படிங்கிறாங்க. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வி.டி. சாவர்கர் என்ற வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார் அப்படின்றாங்க. அப்போ இந்த சாவர்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலூர் கழகத்தை சொல்றாரு. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.